வணக்கம் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. எங்களுடைய பையன் சாய்க்குட்டிக்காக ஒரு சேனல் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட பேரு மிஸ்டர் சாய்க்குட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே தீம் செட்டப்ல எடுக்கக்கூடிய போட்டோஷூட், ப்ரொஃபஷனல் போட்டோஷூட், எஜுகேஷனல் பர்பஸான வீடியோஸ், அப்புறம் சாய்க்குட்டியோட ஃபன்னி மொமெண்ட்ஸ், அவனுக்கு நாங்க போடுற காஸ்டியூம்ஸ், அப்படி இப்படின்னா அவன் பண்ற நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் அந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். மறக்காம கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை என்னோட பையன் மிஸ்டர் சாய்க்குட்டி சேனலுக்கும் நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ சோ மச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தோழிகளே. இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபில முட்டைக்கோஸ் வச்சு ஒரு ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். டயட் இருக்கிறப்ப இது மதியானம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிறு ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் ஃப்ரைல முட்டை சேர்த்தும் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். 200 கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து இந்த மாதிரி நீள் வாக்குல கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு. 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக விட போறோம். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. அந்த கலரே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா முட்டைக்கோஸ் ஃப்ரை ரெடி. இல்ல இது கூட நான் முட்டை சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா இது கூட ஒரு முட்டையை நீங்க சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை இந்த மாதிரி நல்லா ஒதுக்கி விட்டுக்கோங்க. இதுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். நீங்க நார்மல் பாத்திரத்துல பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையோட கரம் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்க முட்டைக்கோஸ் மேலேயே முட்டையை ஊத்திட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லும் போகாது, நல்லாவும் வேகாது. அதனால இந்த மாதிரி தனியா முட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டைக்கோஸோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, 5 நிமிஷத்துல ரெடி ஆகக்கூடிய லஞ்ச் ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல முட்டைக்கோஸ் சூப் எப்படி பண்றதுன்னு பார்த்திருக்கோம். முட்டைக்கோஸ் வச்சு ஒரு பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு கூட பார்த்திருக்கோம். இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான டயட் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டயட் ரெசிபியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.